டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு பல காரணம் இருக்குது. அப்போ அந்த மனைவியை பராமரிக்கிறது யார்? விவாகரத்து நடந்ததுக்கு பிறகு மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் தர வேண்டியது மாதந்தோறும் 10,000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்புகளும் வந்திருக்கு. பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட கூட ஜீவனாம்சம் கேட்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது புதிய யுகத்தில் சட்டம் ஒரு வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, திருமணம், விவாகரத்து, ஜீவனாம்சம், குழந்தை தத்தெடுப்பு பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். இதை பத்தி தெளிவா எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. முதலாவதாக சங்கரன் சார். சார் has more than 20 years of experience in civil, criminal and matrimonial cases. வணக்கம் சார். அடுத்தபடியாக நம்ம கூட ஜெயக்கண்ணன் சார் இருக்காங்க. சார் has more than 25 years of experience in civil, criminal and matrimonial cases. வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகத்தை வழக்கறிஞர்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொலைபேசி மூலியமாக அணுகலாம். இல்லை அப்படின்னா 9944010692 என்ற வாட்ஸ்அப் எனக்கு ஹலோ எஸ்ஓபி அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கில் கேட்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுக்குமே நீங்கள் கிளியராக பதில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகத்தை நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சார், ஒரு டிவோர்ஸ் வாங்குறதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் வாங்குறதுக்கு டிவோர்ஸ் அவசியமா? கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் சார். அதாவது மெயின்டெனன்ஸ் அப்படிங்கக்கூடியது, அதாவது பராமரிப்பு என்று சொல்லுகிறோம். ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை, குழந்தைகளை பராமரிப்பதற்குரிய ஒரு லீகல் டியூட்டி, ஒரு சட்ட கடமை ஒரு கணவனுக்கு இருக்கிறது என்று, முதல் நபராக சட்ட கடமை இருக்கிறது என்று கணவனை சட்டம் சொல்கிறது. அவர்தான் பராமரிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். ஆனால் இந்த பராமரிப்பு அப்படிங்கிறதுக்கும் விவாகரத்து என்பதையும் எப்போதுமே மெர்ஜ் பண்ணி ரெண்டையும் ஒன்றா நம்ம பேச முடியாது. விவாகரத்துங்கிறது என்னென்ன சூழ்நிலைகளில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள்னால பல்விதமான காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணங்களை சட்டம் சொல்கிறது. அதன்படி அவங்க விவாகரத்துக்குள்ளே அவங்க போயிறாங்க. ஆனால் பராமரிப்புங்கிறது அதிலிருந்து கொஞ்சம் வேறுபடுகிறது. விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்கின்ற போதும் அந்த மனைவி தன்னை பராமரிப்பதற்கு கணவனை வழக்கு நீதிமன்றத்தில் அணுக முடியும், மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். இல்லை அந்த கேஸே விவாகரத்தே எழவில்லை, ஆனால் மனைவியை பராமரிக்கக்கூடிய அவள் அதாவது பராமரிப்புக்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, சில அடிப்படை நிபந்தனைகளை சட்டம் வழிவகுத்து சொல்கிறது. அதாவது மனைவி தன்னைத்தானே ஒரு வாழ முடியாத ஒரு நிலை இருக்கிறது. தன்னை பராமரித்து கொள்ளவே அடிப்படை செலவுகளுக்கு, உணவுக்கு, உடைக்கு, இருப்பிடம், இப்படி தன்னுடைய குழந்தைகளை பார்க்கறது, அந்த கணவனை நம்பி தான் அவன் வந்திருக்கிறான். அப்போது அந்த நிலையில், அந்த வாழ முடியாத நிலையே இருக்கிற போது அவன் நீதிமன்றத்தை அணுக முடியும், பராமரிப்பு கேட்க முடியும். இப்படி சில காரணங்கள் இருக்குது. மெயின் காரணம் தன்னைத்தானே தனக்கு வருமானம் இல்லாமல், தனக்கு தன்னை பராமரிக்க முடியாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், குடும்பத்தை நடத்த முடியாமல், பிள்ளைகளை பாதுகாக்க முடியாமல், இப்படி அந்த கணவன் லீகல் டியூட்டிலேருந்து அவன் மறுக்கப்படும் போது, அவன் அந்த சட்டக்கடமையை செய்யாத பட்சத்தில் மனைவி பராமரிப்பு கேட்க முடியும். அதனால் விவாகரத்து பண்ணித்தான், விவாகரத்துன்னு ஒரு பிரச்சனை எழுந்தால் தான் பராமரிப்புக்கு போகணும்ல. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு 60% பார்த்திங்கனாக்கா விவாகரத்து பிரச்சனை வரும்போது அந்த மெயின்டெனன்ஸ் வரும். ஆனால் அதற்கு முன்பே தனக்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை அந்த மனைவிக்கு இருக்கும். அப்போ அந்த நீதிமன்றத்தின் கதவை தட்ட முடியும். குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி என்று சொல்லக்கூடிய பிரிவு 125 இந்த பராமரிப்பு பற்றி சொல்லுது. அதே மாதிரி ஹிந்து அடாப்ஷன் மெயின்டெனன்ஸ் ஆக்ட், அது ஒரு இந்து சட்டப்படி ஒரு மனைவி எப்போல்லாம் பராமரிப்பு கோர முடியுங்க பற்றி செக்ஷன் 18 வலியுறுத்துகிறது. ஆக இந்த இடத்துல சட்டம் என்ன சொல்லுதுன்னா,
ஒன்று தன்னை வாழ முடியாத நிலை அந்த பெண்ணுக்கு இருக்கணும், அந்த சட்டப்படி அவங்களுக்குள்ள திருமணம் இருக்கணும், அடுத்து கணவனுக்கு வருமானம் இருக்கணும். அது ஒரு முக்கியம். இப்போ கணவனே வந்து தன்னை பராமரிக்க முடியாத சூழ்நிலை, வருமானம் இல்லாமல் இருக்கான். மனைவி நல்ல ஒரு வேலை வாய்ப்பில் அவங்க நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, வெல் டு டூவாக இருக்காங்க, அவங்க நல்ல சொத்து ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது. கணவன் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மனைவிட்ட கெஞ்சக்கூடிய நிலையும் இருக்கிறது பல குடும்பங்களில். நீதிமன்றங்கள் கணவனுக்கும் பராமரிக்கணும்னு சொல்லி தீர்ப்புகளும் கொடுத்துருக்காங்க. ஆக இந்த இடத்துல அவங்களுடைய நிலை என்ன, வாழ்க்கை நிலை என்ன, அவங்க எந்த விதமான சூழ்நிலை இருக்காங்கிறதான் வந்து மெயின்டெனன்ஸ் பார்க்கணும். இன்னொரு பட்சம் வந்து இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து சில காரணிகள் இருக்குது. டெசஷன், அதாவது கணவன் வந்து விட்டுட்டு கை விட்டு போயிட்டான் மனைவியை, இல்லை அடித்து துன்புறுத்து தான், குரூவல்ட்டி, புரியுதுங்களா? இதை மாதிரி வந்து டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு பல காரணம் இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போதும் ரெண்டு பேரும் பிரியுதாங்க, டெம்பரரியாக பிரிஞ்சிருக்காங்க. அப்போ அந்த மனைவியை பராமரிக்கிறது யார்? அந்த வழக்கு நடந்துகிட்ருக்கு, புகார் கொடுத்துருக்காங்க, எல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ வந்து இவங்க மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும். ஆக மெயின்டெனன்ஸுங்கிறது விவாகரத்து எழுந்தால் தான் கேட்க முடியுங்கிறது இல்லை, அதுக்கு முன்பும் கேட்கலாம். தனக்கு வாழ முடியாத நிலை இருக்கும்போது தான் கேட்கலாம், விவாகரத்தின் போதும் கேட்கலாம். இப்படி வந்து சட்டம் வந்து பராமரிப்பை பற்றி சொல்லியிருக்கு. ஓகே சார், ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மக்களுக்கு. நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? சென்னையிலிருந்து பிரபாகர் மேடம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகம்? மேடம், எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 10 months ஆகுது. ஓகே. ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 1 month கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் நான் ஒரு 10 months கிட்ட ஆகுது. நாங்களும் எவ்வளோ பேசி பார்த்துட்டோம், அவங்க இல்லை வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றது? டிவோர்ஸ் மூவ் பண்ணலாமா இல்ல நல்ல வாய்டுன்னு சொல்றாங்க, அது மாதிரி எதுவும் மூவ் பண்ணலாமா? ஓகே சார், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்தா பெட்டரா இருக்கும்னு கேட்க வரீங்க, கரெக்ட்டா? ஆமா சார், எங்க பேசி பார்த்துட்டோம், அவங்க டிவோர்ஸ் தான் சொல்லி நிற்கிறாங்க. ஓகே சார். ஆக்சுவலா எங்களுக்குள்ள எந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஒரு நாள் கூட நான் வாழ்ந்தது இல்லை, தாம்பத்தியம் அதான் எதுவும் கிடையாது. ஓகே. அதனால நல்ல நாய்டு போலாமா இல்ல டிவோர்ஸ் அது மாதிரி ஏதாவது போலாமா என்னன்னு கேட்க. ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்வாங்க. மேற்கொண்டு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்க டைரக்டா அட்வொகேட்ட கேட்கலாம். சொல்லுங்க சார். ஓகே ஓகே மேடம். சார், உங்களுடைய திருமணம் இந்து திருமணம் தானே? ஆமா சார், இந்து திருமணம். திருமணம் ஆகி ஒரே மாதத்தில் பிரிஞ்சிட்டீங்க? ஆமா சார், ஆமா. ஒரே மாதத்தில் பிரிஞ்சாலும் நீங்கள் தாம்பத்தியம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சட்ட முறைப்படி இந்து முறைப்படி திருமணம் நடந்திருக்கிறனால நீங்கள் அதற்கான விவாகரத்து மனு தான் சார் தாக்கல் செய்யணும். உங்களுடைய மனைவியோட நீங்கள் முறைப்படி அந்த புரிந்துணர்வோடு பிரிஞ்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் கன்சென்ட்னு இருக்குது, சரிங்களா? ஓகே சார். பரஸ்பர விவாகரத்து மனு தாக்கல் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு 10 மாதம் ஆகிடுக்கா? ஆமா, இப்போ போடலாங்களா? அது 1 year ஆகணும், 1 year ஆகும். 1 year ஆகணும்னு சட்டம் இருந்தாலும் கூட நீங்கள் பிரிஞ்சு வாழ்கிறதுனால போடலாம். ஒரு 2 மாதம் கழித்து உங்களுக்கு அதற்கான முதல்ல உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. எடுத்தெடுப்புலேயே விவாகரத்து கொடுத்துட மாட்டாங்க. ஓகே ஓகே. ஒரு 2-3 முறை உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து வாழ்வதற்கான வழிகள் உண்டான்னு பார்ப்பாங்க. ஓகே ஓகே. அதன் பிறகு தான் பண்ணுவாங்க. இதுக்கிடையில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வாழணுங்கிற முயற்சி எடுத்தாலும் நீங்கள் எடுக்கலாம், இல்லை ரீயூனியன் அதுக்கான முயற்சிகளும் எடுக்கலாம். ட்ரை பண்ணிட்டு சார், எதுவும் ஒத்துக்கலாம் அவங்க. அப்போ நீங்கள் 2 பேருமே உங்களுடைய பரஸ்பர விவாகரத்து மனுவே தாக்கல் செய்யலாம். இப்போ இந்த இன் பிட்வீன் கேப்ல அவங்க அந்த மெயின்டெனன்ஸ் எதுவும் கேட்க முடியுமா சார்? அவங்க உங்கள்கிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்கணுன்னா அது சம்மந்தப்பட்டது உங்களுக்கு வாழ்ந்ததற்கான குறைந்த காலம் தான் வாழ்ந்துருக்காங்க, சரிங்களா? ஆமாம் சார், ஆமாம். மனைவி என்ற அடிப்படையில் உங்களுக்கு விவாகரத்துக்கு கேட்குற அந்த உரிமை இருக்கும்போது ஜீவனாம்சம் கேட்கக்கூடிய உரிமையும் இருக்குது, சரிங்களா? அதனால் நீங்கள் 1 month தான் இருந்தாங்க. பட் நீங்கள் சட்டத்தில் 1 மாதம் தான் இருந்தாங்க, இல்லை 10 வருடம் இருந்தால் அப்படிலாம் கணக்கெலாம் எதுவும் இல்லை. உங்களுடைய மனைவிங்கிற அடிப்படையில் கேட்க முடியும். அதை நீங்கள் வந்து முறைப்படி எதிர்கொள்ளலாம். நீங்கள் ஏன் கொடுக்க முடியாது, 1 மாதம் தான் வாழ்ந்தாங்க, எங்களுக்கு இடையில வந்து திருமண வாழ்க்கையை நடக்கலைங்கிறது நீங்கள் நீதிமன்றத்தில் எடுத்து சொல்லலாம். ஓகே சார், ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அடுத்த ஒரு காலரும் இருக்காங்க, அவங்க கிட்டையும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? திருச்சியில இருந்து பேசுறாங்கம்மா. உங்க பெயர்? பழனி அம்மாள். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம்? என் மகன் விட்டு பேர பிள்ளைங்க எங்க கூட தான் இருக்காங்க பிறந்ததுல இருந்தே. ஓகே. அவங்களோட கேஸ் அம்மா வந்து எதுவும் பாக்குறது இல்ல. மெயின்டெனன்ஸும் இந்த வீட்டு இடத்துக்கும் வயலுக்கும் கொஞ்சம் இருக்குது. ஓகே. அது வந்து நாங்க இங்க குழந்தைங்க இங்க எங்க கூட இருக்கிற பக்கமே நாங்க அதெல்லாம் சேர்த்து ஒரே பக்கமே கோர்ட்லங்க போடலாங்களா?
ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். அம்மா பழனியம்மாள் வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன யாருக்கு எந்த பிரச்சனை சொல்லுங்க. குழந்தைங்க எங்க கூட தான் இருக்காங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கம்மா? பேர குழந்தைங்க. பேர குழந்தைங்க உங்க கூட இருக்காங்க? ஆமா. பையனோட பிள்ளைங்களா? பொண்ணோட பேர குழந்தைங்க. சரிங்க. உங்களுக்கு எத்தனை பொண்ணு? ஒரே பொண்ணா? ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்காங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு. சரிங்க. மக வந்து வேற கல்யாணம் பண்ணிருச்சு. சரிங்க. அது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. யாரு? மக. சரிங்க. அது வந்து இப்ப வந்து அந்த வீடு கொஞ்சம் இருக்கு, காடு கொஞ்சம் இருக்கு, மெயின்டெனன்ஸ் சேர்த்து. யார் பேர்ல இருக்குங்க வீடு காடெல்லாம்? அவங்க தாத்தா பேர்ல இருந்து அம்மாவுக்கு இப்ப வாரிசு படி வந்துருச்சு. சரிங்க. 3 பேர்த்துக்கும் வந்துருச்சு. யார் உங்க மருமகனுக்கா? மருமகனுக்கு எழுதி கொடுத்துட்டு அப்பா இறந்துட்டாங்க. சரிங்க. அது இப்ப இவங்க பேர பிள்ளைக்கும் மகளுக்கும் வந்துருச்சு. சரிங்க. அத வந்து இப்ப நாங்க இங்க திருச்சியில இருக்கிற பக்கமே நாங்க எல்லாம் 3 சேர்த்து போடலாங்களா? அந்த அவங்க பேரங்க பிள்ளைகள வயசு என்னாச்சு? பையனுக்கு 13, பாப்பாவுக்கு 7. மைனரா தான் இருக்காங்க. சரியா? ஆமாங்கய்யா. மைனரா தான் இருக்காங்க. பாக்குறது இல்ல. அந்த பிள்ளைகளை வந்து அவங்க அம்மா அப்பா பாக்குறது இல்லையா? பாக்குறது இல்ல. எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்ககிட்ட விட்டுட்டு போய்? ஆனா அது பிறந்ததுல இருந்தே எங்க கூட தான் இருக்காங்க. இப்ப அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எதுவுமே பாத்துக்கிறது இல்ல. அவர் இறந்து போனாரா உங்க அப்பா? ஆமா. ஓ, எவ்வளவு வருஷம் ஆச்சு? திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா, மறு கல்யாணம் பண்ணிட்டாங்க. வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க? பண்ணிட்டாங்களா? எங்களுக்கெல்லாம் தெரியாது. எங்களை வச்சு எதுவுமே பண்ணலீங்கய்யா. சரிங்க. அதனால எங்க குழந்தைங்களுக்கு, பேர குழந்தைங்களுக்கு அது வேணும்னா நாங்க திருச்சியில இருக்கிறோம் குழந்தைங்களோட. இங்கேயே போடலாங்களா திருச்சியிலே? தாராளமா போடலாங்க. நீங்க அவங்க அம்மா பேர்ல, அவங்க அம்மா என்னங்க மெயின்டெனன்ஸுக்கு, வயலுக்கு, வீட்டுக்கெல்லாம். ஆமா, எல்லாமே அவங்களுக்கு வர வேண்டிய. இப்ப வந்து அவங்க அப்பா இறந்தாரு இல்லைங்களா? அவருக்கு வந்து இந்த பேர குழந்தைகளுக்கு அந்த சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டி, ஏன்னா இந்த மாதிரி கல்வி இருக்கு, அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். நீங்க தாராளமா நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணலாம். உங்களுக்கு வந்து உடனே உரிய உத்தரவு வந்து பிறப்பிக்கலாம். அந்த வீடு காடெல்லாம் இருக்கு, அதுக்கும் சேர்த்து போட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து போடுங்க. அந்த குழந்தைகளுக்கு வாரிசு அடிப்படையில, சட்ட வாரிசு அடிப்படையில அந்த சொத்துல பங்கு உண்டு. சரிங்களா? அதை அவங்க மறுக்க முடியாது. வேற கல்யாணம் பண்ணா கூட ஏற்கனவே இருந்த முதல் மேரேஜ் பண்ணதுடைய அவங்க அப்பா பேர்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த பிள்ளைகளுக்கு வந்தே சேரும். அதை அவங்க தடை செய்ய முடியாது. ஓகே சார், ரொம்பவே கிளியரா சொன்னீங்க. நம்ம கூட மற்றொரு காலரும் இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? என் பேர் தீபா மேடம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் உங்களுக்கு? நான் ரெட்டிபாளத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகம்? 1 வருஷமா ஆகுது மேடம் பாப்பாக்கு எனக்கு அவருக்கும் பிரிஞ்சு. ஓகே. பாப்பா வந்து அவர்கிட்ட தான் இருக்கு. ஓகே. பார்க்க விட மாட்டேங்கிறாரு, எதுவுமே பண்ண. அவரு வச்சிருந்தாலும் பரவாயில்ல மேடம், பொண்ணுன்னு அவங்க தம்பிட்டு விட்டுருக்காருங்க மேடம். ஓகேம்மா. அது என்கிட்ட விட்டா நானாவது பார்த்துங்க, பொண்ணு கொண்டதான் மேடம். என்கிட்ட விட்டா நான் தான் பார்த்து பண்ணுங்க மேடம். ஓகே. என்ன மேடம் இதுக்கு முடிவாகும்? ஓகே, உங்களுடைய குழந்தை உங்களுக்கு வேணும்னு கேட்க வரீங்க, கரெக்டா? ஆமாங்க மேடம். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். உங்களுக்கு திருமணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? என்னங்க சார்? இல்லை, கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? 7 வருஷம் ஆகுது சார். 4 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தாங்க சார். குழந்தைக்கு என்ன வயசுமா? இப்ப குழந்தைக்கு வந்து இப்ப 4 வயசு 3 வயசு இருக்கும் சார். இப்போ நீங்களும் உங்க கணவரும் பிரிஞ்சு வாழ்றீங்க. ஆமாங்க சார். இப்போ நீங்க குழந்தைய கேட்டு உங்க நீதிமன்றத்துல மனு போடலாமா? குழந்தை எனக்கு வந்துருமாங்க சார்? ஆமா, உங்களுக்கு நீங்க உங்ககிட்ட தான் இருக்கணும்னு சொல்லி நீங்க வழக்கறிஞர் மூலமா ஒரு மனு போடுங்க. குழந்தைய வந்து அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தீங்கன்னா நீதிமன்றத்தின் மூலமா குழந்தைய வாங்கி உங்களுடைய பராமரிப்புல வைக்கலாம். நகை கொடுக்க மாட்டேங்கிறார் சார். 25 பவுன் போட்டு வந்தேங்க சார். இல்ல, அதுக்கும் நீங்க தனியா வழக்கு கொடுக்கலாமா? காவல் நிலையத்திலயும் கொடுக்கலாம், நீதிமன்றத்திலயும் வழக்கு போடலாம். சார், நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? என் பேர் சுந்தரம், காரைக்குடியில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம்? மேடம், எனக்கு வந்து 60 வயசு ஆயிடுச்சு. ஓகே. 1 இயருக்கு முன்னாடி என் ஒய்ஃப் கோச்சிட்டு போயிட்டாங்க. ஓகே. திருப்பி வர மாட்டேங்கிறாங்க, இருக்கிற இடத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓகே.
எனக்கு என் பொண்ணு மேரேஜ் ஆயிடுச்சு மேடம். ஓகே சார். அவங்களும் வந்து அவளும் கூப்பிட்டு கேட்டோம்னா அவ அம்மா வரமாட்டாங்க, உன்னோட வாழ முடியாதுன்னு சொல்றாங்கன்றாங்க. ஓகே. இது இப்போ ஃபர்தரா என்ன மேடம் ப்ரொசீட் பண்ணலாம்? நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி மேடம். ஓகே, உங்க வைஃப் எங்க இருக்காங்கன்னு தெரியல, பிளஸ் டீடைல்ஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்க யாரும். இப்போ என்ன பண்ணணும்னு கேட்க வரீங்க? ஆமா மேம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். இப்போ உங்களுக்கு வயசு 60 வயசு ஆயிட்டா? ஆமா சார். அவங்களுக்கு உங்க மிஸ்ஸஸ்க்கு 58 சார். என்ன பிரச்சனை சார் திடீர்னு கோவிக்கிறதுக்கு? ஒரு 1 இயருக்கு முன்னாடி எங்க மாமனாருக்கு உடம்பு சரியில்லைன்னு போனாங்க சார். சரிங்க. போனவங்க அங்கேயே இருந்துட்டாங்க. அவங்க மாமனார் எக்ஸ்பைர்ட் ஆயிட்டாரு. சரிங்க. நான் இருக்கிற வில்லேஜும் பிடிக்கலையாமா சார். சரிங்க. இத்தனை வருஷம் அங்கதான், 35 வருஷம் அங்கதான் இருந்தோம். சரிங்க. நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி சார். கவர்மெண்ட் எம்ப்ளாயி. சரி. அது கிராமம், எங்களுக்கு காரைக்குடி பக்கத்துல இருக்க ஒரு கிராமம். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? ஒரே பொண்ணு சார், மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க உள்ளூரா வெளியூர்ல இருக்காங்களா? அவங்க பிள்ளையார்பட்டியில இருக்காங்க. சரிங்க. அவங்க மூலமா பேசி பார்க்கறோம் சார், வர முடியாதுங்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து அவங்களோட சேர்ந்துட்டு இருக்கிற இடத்த சொல்ல முடியாதுன்னு சொல்லுது. அதான் இப்போ உங்களுக்குள்ள வந்து என்ன அந்த அளவுக்கு உங்களை பிடிக்காம இவ்வளவு இத்தனை வருஷம் இருந்துட்டு திடீர்னு போறதுக்கு என்ன ரீசன் சார்? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போனது. சரிங்க. ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி, அனுப்பிச்சு விட்டேன். அவங்க அப்பா இருந்தபோது நான் போய் எல்லா காரியமும் செஞ்சுட்டு தான் வந்தேன். சரி, அப்புறம் ஏன் திடீர்னு சொல்றாங்க அப்படி? கொடுத்துட்டு டவுன்ல வந்து செட்டில் ஆகுங்க, அந்த கிராமம் பிடிக்கல அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன், அப்படி பண்ண முடியாது. எனக்கு வந்து சர்வீஸ் முடிஞ்சா தான் நம்ம வெளியில போக முடியும், வர முடியும். பாதியில எப்படி நான் போறது? விஆர்எஸ் கொடுக்குறோம்ல, கொடுத்துட்டு வந்து கோயம்புத்தூர்ல செட்டில் ஆகுங்க, நம்ம ஆயிட்டு வாங்குறாங்க. அது முடியாதுன்னு சொல்றேன். எனக்கு வயசான தாயார் ஒருத்தவங்க இருக்காங்க சார், அப்பா கிடையாது எனக்கு. கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம்னா சார், நீங்க வந்து முதல்ல இது வந்து குடும்ப, ஏன்னா வருஷம் உங்களுக்கு 60 வயசு ஆயிடுது. இப்ப இதுக்கப்புறம் உடனே ஒரு லீகலா ஒரு இது போயிட்டு அதெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க, ஏன்னா ஒரு பொண்ணு அவங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நீங்க வந்து கடைசி காலகட்டத்தில் ஓய்வான ஒரு இதுல நீங்க உங்க வாழ்க்கையை கழிக்கணும். அதனால நீங்க வந்து இதை கொஞ்சம் காம்ப்ரமைஸா முடிஞ்ச வரைக்கும் போய் அங்க போய் இருந்து பெரியவங்க, ஏன்னா இப்போ இறந்த வீட்டில் அவங்க கொஞ்சம் ஒரு பாசத்துல அவங்க வேற அவங்க அம்மா கிட்ட ஒரு ஆறுதலா கூட உட்கார்ந்துருக்கலாம். அவங்க தம்பி வீட்டுல இருந்தாங்க. இப்ப தம்பி வீட்டுல இருந்துட்டு போய் இன்னொரு இடத்துல வேலை பார்த்துட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. ஓ, அப்போ இங்க வரவே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, நான் என்ன சொல்றேன், வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா நீ கோர்ட்ல அப்பீல் பண்ணு. நானும் கோர்ட்ல அப்பீல் பண்றேன். அப்பனா அது முடியாது, அது ஒத்துக்க, அது நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு நாமினி நான் தானே, நான் ஏன் அதை செய்யணும், நீங்க டைவர்ஸ் கேளுங்க அப்படிங்கிறா. ஓ சரி, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுங்க. அவங்க முடியாதுங்கிற லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய காரணங்கள், இது மாதிரி நான் வயதான காலத்தில் என்னை வந்து இப்போ கூட இருந்து உதவி செஞ்சு பணி புரிஞ்சு என்னை வந்து இது பண்ணணும், ஆனால் நீ வந்து உன்னுடைய கடமையை விட்டுட்டு இது மாதிரி போயிட்டேன்னு சொல்லி உங்கள் ஒரு லாயரை வச்சு நீங்கள் உடனே வந்து வீட்டுக்கு திரும்பணும் அப்படின்னு ஒரு லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுங்கள். அதுக்கு அவங்க என்ன பதில் கொடுக்காங்கன்னு பார்த்துக்கலாம். அப்புறமா வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துங்க. அப்புறமா லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுங்கள். அதில் ஏதாவது ஒரு சமரசமாகி முடிவுக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கூட உங்களுடைய பிளானை வந்து இதை மாதிரி டவுனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதாங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பேசி முடிக்க பாருங்கள். மேக்ஸிமம் ஏஜ் ஆயிடுச்சு, அதனால தான் சொல்கிறேன். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. மற்றொரு காலரும் இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க, உங்கள் பெயர்? சென்னையில இருந்து பேசுறேன், ரவி. சொல்லுங்க ரவி, உங்களுக்கான சந்தேகம். பொண்ணு படிக்கும்போது லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே ஓகே, ஒரு 2-3 வருஷம் இருந்தாங்க அங்க. அதுக்கப்புறம் சண்டை போட்டு வந்துட்டாங்க. ஓகே, கம்ப்ளைண்ட் பண்ணோம். கம்ப்ளைண்ட் வந்து அவங்க உட்கார வச்சு காம்ப்ரமைஸ் பேசி அனுப்பிச்சிட்டாங்க. 3 மாசம் கழிச்சு நாங்க ஒன்னா போய் வாழ்றோம் அப்படின்னு. ஓகே, அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு வந்து பையன் ஒரு வக்கீல வச்சு பேசி நான் நகை கொடுக்குறேன், டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கும் வரல, பொருள் போன நகையும் வரல, எந்த இதுவும் வரல. அடுத்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், என்ன பண்ணலாம்? ஓகே சார், இதுக்கப்புறம் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தா பெட்டரா இருக்கும்னு கேட்க வரீங்க? ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க சார்.
ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். இப்போ உங்கள் பொண்ணு திருமணம் ஆகி எத்தனை 3 ஆண்டுகளா? எவ்வளோ வருஷம் ஆகுது? 4 வருஷம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது போனாங்க. பிரிஞ்சு வந்து எவ்வளோ நாள் ஆகுது? பிரிஞ்சு வந்து 1 வருஷம் ஆகுது. சரி, இப்போ உங்கள் பொண்ணு வாழணும்னு விரும்புகிறாங்களா இல்லை என்ன சொல்கிறாங்க? இல்லை, அவங்க வாழாத முடிவு பண்ணும்போது தான் ஸ்டேஷனில் உட்கார வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒன்றா வாழுங்க அப்படின்னு பண்ணாங்க. திரும்பவும் பிரச்சனை ஆயிடுச்சு. சொல்லிட்டாங்க, எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க. நான் 3 மாசம் கழிச்சு ஒன்னா போறோம் அப்படின்னு. அதுக்கான நடவடிக்கை எடுக்கல? இல்ல, அவங்க தான் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துட்டாங்க. அதான் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்தது படி அந்த மாதிரி சேர்ந்து திரும்ப வாழலையா? இல்ல, 10 நாள்லயே வந்து வேணாம் நம்ம பிரிஞ்சு போயிடலாம் சொல்லி ஒரு வக்கீல வச்சு பேசி நான் உங்க பொருள் உங்களுக்கு கொடுத்துறேன் அந்த மாதிரி. ஆனா பொருளை கொடுக்கல. ஆனா பொருளை வந்து என்ன கொடுக்கல. சரி, நீங்க ஒண்ணும் இல்ல, திரும்ப ஒரு முறை காவல் நிலையத்துல, மகளிர் காவல் நிலையத்துல ஒரு புகார் கொடுங்க. அவங்க அந்த பொருளை பத்தி மென்ஷன் பண்ணா அதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்போ சட்டத்துல இடம் இல்லை அப்படின்றாங்க. இல்ல, நீங்க பொருளை வந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்க வேணாம். இந்த மாதிரி புகாரை கொடுங்க. எங்களுக்கு ஏற்கனவே சொன்னபடி எதுவும் செய்யலன்னு ஒரு புகார் கொடுங்க மகளிர் காவல் நிலையத்துல. அதன் பிறகு உங்களுக்கு இல்லைன்னா நீங்க நீதிமன்றத்துக்கு தான் போகணும். எந்த பகுதி நீங்க சொன்னீங்க? இல்ல, சென்னையில எங்கன்னு சொன்னீங்க? விநாயகபுரம். அதான் உங்களுக்கு அந்த பகுதினா உங்களுக்கு ரெடில்ஸ் அந்த புழல் வரும் இல்லையா? புழல்னு வரும்போது உங்களுக்கு பொன்னேரி நீதிமன்றத்தில் தான் வழக்கு போடணும். சரிங்களா? அதனால அதற்கான வழக்கு தாக்கல் செஞ்சு உங்களுக்கான அதை அந்த உங்க மகள் மூலமா என்ன பொருள் போணுச்சோ அதையும் வாங்கலாம். அடுத்ததா மகள் விரும்பலன்னா திருமணத்தை விவாகரத்து பண்ணிக்கலாம். ஓகே சார். ஆமா, ஓகே, ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. நம்ம கூட மற்றொரு காலரும் இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? மேடம், என் பேர் தீபா, திருச்சியில இருந்து பேசுறேன். ஓகே, லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேசிட்டு இருக்கீங்களாமா? ஆமா. லவுட் ஸ்பீக்கரை கட் பண்ணிட்டு நார்மல் கால்ல வாங்கம்மா. ஓகே ஓகே. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம். என் பேர் தீபா. சொல்லுங்க தீபா, உங்களுக்கான சந்தேகம். எங்க சிஸ்டர் ஒருத்தங்க கல்யாணம் ஆகி இப்ப 5 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. அவங்களுக்கு குழந்தை இல்ல. சோ குழந்தைய அடாப்ட் பண்ணாங்க. ஓகே. குழந்தை பேபியா தான் அடாப்ட் பண்ணாங்க. இப்போ குழந்தைக்கு 4 வயசு ஆயிடுச்சு. ஓகே. இப்ப வந்து 2 பேரும் பிரியணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே. இப்ப குழந்தை நிலைமை என்ன ஆகும்? அடாப்டட் சைல்டுன்றதுனால அது என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். அம்மா வணக்கம்மா. தீபா மேடம். வணக்கம் சார். இப்போ அடாப்ஷன் பண்ணியாச்சு இல்லையா குழந்தைய? பண்ணியாச்சு. இப்போ 2 பேருக்கு பிரச்சனை வந்துருச்சு, அப்படிதானே? ஆமா. அதாவது அடாப்ஷன் பண்ண குழந்தையா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம உண்மை இயற்கையா பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, குழந்தை 2மே ஒன்று தான், குழந்தை தான். சரிங்களா? அதனால இயற்கையா பிறந்த குழந்தைக்கு என்ன உரிமை இருக்கோ அதுவும் இந்த அடாப்ஷன் குழந்தைக்கு இருக்கு, சட்டம் சொல்லுது. சரிங்களா? அதனால இதுல அம்மா கிட்ட அந்த குழந்தைக்கு வயசு என்ன ஆகுது? 4 வயசு. என்ன குழந்தை, ஆனா பெண்ணா? பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை வந்து கல்யாணம் முடிய வரைக்கும் அம்மா கிட்டே இருக்கலாம். அம்மா விரும்பினா அம்மா தான் அதை அம்மா கிட்ட தான் அந்த குழந்தை வளரணும். 18 வயசு வரைக்கும் பெண் குழந்தை அங்கே தான் இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் மேரேஜ் ஆகிற வரைக்கும் கூட அவங்க கோர்ட்டில் கேட்டு எங்கிட்ட தான் பெண் குழந்தை இருக்குன்னு அவங்க வந்து உரிமை கோர முடியும். சரிங்களா? அதனால நீதிமன்றம் வந்து இந்த குழந்தை யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி கஸ்டடி கொண்டு வரதுக்கு வந்து பெட்டிஷன் போட்டு கோர்ட்டு தான் வந்து டிசைட் பண்ணும். இப்போ அந்த குழந்தையுடைய பெனிஃபிட், அதாவது அதனுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கோர்ட்டில் பார்ப்பாங்க. சரிங்களா? அந்த குழந்தை எங்கே வளர்ந்தா நல்லா இருக்கும், கணவன் உண்மையிலே வந்து நல்ல வெல் டுடுவாக இருப்பார். சரிங்களா? அந்த மனைவியும் வந்து அவங்க ஓரளவுக்கு வந்து பொருளாதாரம் கம்மியாக, யார் 2 பேர்ல பணப்பெல்லாம் என்னங்கம்மா? பொண்ணு டாக்டர். பொண்ணு டாக்டர். அவரு பையன் இன்ஜினியர். அப்போ நீதிமன்றம் வந்து முதல்ல முடிவு பண்ணுவாங்க, இந்த குழந்தை யாரிடம் வளர்ந்தால் டாக்டருங்கும் போது ஷுவரா வந்து அந்த அம்மாவை வளர்க்கலாம் அந்த குழந்தைய. சரிங்களா? அதனால இவர் வந்து விசிட்டிங், இவருக்கு ரைட் உண்டு. குழந்தைய பார்த்துக்கலாம், வச்சுக்கலாம், போய்க்கலாம், வந்துக்கலாம். அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் அவர்கிட்ட கிளைம் பண்ணலாம். அதெல்லாம் எல்லாமே கோர்ட் ப்ரொசீஜர் நடக்கும். சரிங்களா? ஆனால் இப்போதைக்கு வந்து ஒரு கோர்ட்டில் வந்து இந்த அம்மாவே வந்து இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு வந்து அழகாக அவங்களுக்கு வந்து ரைட் இருக்கு, நீதிமன்றம் வந்து முடிவு பண்ணிடும். ஓகே சார். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? என் பேரு மோகன் ஜெயக்குமார், நாகர்கோயில இருந்து பேசுறேன்.
சொல்லுங்க சார் உங்களுடைய சந்தேகம். எனக்கு ஒரு கேஸ் லேண்ட் டிராபிக் கேஸ் நடந்துருக்கு. ஓகே. எனக்கு மனைவி வக்கீலுக்கு பணம் கொடுக்கண்டான்னு சொல்லுவா. என்னால வெற்றி பெறவுடைய கேஸ் தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலையில் வந்துட்டு. ஓகே. ஆமா, இதான் பிரச்சனை. ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். ஐயா என்ன சொல்றீங்க? என்ன வழக்கு? லேண்ட் கிராப்பிங் கேஸ் சார். லேண்ட் கிராப்பிங் கேஸ்ல வழக்கறிஞர் வைக்காம நீங்க நடத்துனீங்களா? வழக்கறிஞர் வச்சு தான் நடத்துவோம். சரி. அது வக்கீலுக்கு பணம் கொடுக்கலான்னு எனக்கு மனைவி சொல்லுவா. அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் கொடுக்கணும்ல சார்? கொடுக்கணும்னு சொல்ல. இதனால வெற்றி பெறவுடைய கேஸ் வந்து எனக்கு தோல்வி அடைய சூழ்நிலை போயிட்டே இருக்கு. இல்லை, அதுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கு? இப்போ என்ன நீங்கள் அதுக்கு என்ன எதிர்பார்த்து ஃபோன் பண்ணிருக்கீங்க? அதாவது அவ இப்போ வீட்டில் இல்லாதனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். இதை தெரியப்படுத்துக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இல்லைங்க, இப்போ அது உங்கள் மனைவியால் நீங்கள் ஃபீஸ் கொடுக்காதனால உங்கள் வழக்கு தோத்துருச்சுன்னு சொல்கிறீங்க, அதானே? ஆமாம் ஆமாம். அதுக்கு நீங்கள் அப்பீல் தான் போகணும். வேற திரும்ப வழக்கறிஞரை வச்சு நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம். ஓகே சார். இல்லை மனைவி மீது எது வழக்கு போடலான்னு பார்க்குறீங்களா? அவதான் பார்த்துட்டு இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படியே சரியா அமையல. இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேணாம். நீங்கள் வந்து உங்களுடைய அந்த வழக்கை வந்து மேல்முறையீடு செய்யலாம். மனைவி வந்து ஏதோ உங்களுக்கு வந்து பணம் செலவாயிருங்கிற நல்ல எண்ணத்தில் கூட சொல்லியிருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, வழக்கறிஞர்களுக்கு முறைப்படி நீங்கள் வழக்கறிஞர் கட்டணம் கொடுத்து வழக்கு நடத்தினா வெற்றி பெறலாம். சரிங்களா? ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா, லைக் செக்ஷன் சிஆர்பிசி படி 125 ப்ளஸ் வந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ சிஆர்பிசியில் மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணுறது மூலியமாவோ இல்லை வந்துட்டு நம்ம பர்சனல் லாவில் கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா சார் மெயின்டெனன்ஸ், இது ரெண்டுத்துக்குமே என்ன சார் வித்தியாசம்? அதாவது மெயின்டெனன்ஸை பொறுத்து சார், சிஆர்பிசியில் வந்து 125 வந்து மெயின்டெனன்ஸில் வந்து நீங்கள் பராமரிக்க சொல்லி நீங்கள் மனு வந்து தாக்கல் செய்யலாம் குடும்ப நல நீதிமன்றத்தில். இப்போ அந்த பராமரிப்பை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து ஸ்டாண்டர்ட், அந்த அவங்களுடைய அந்த வாழ்க்கையுடைய ஸ்டாண்டர்ட் எப்படின்னு பார்ப்பாங்க, தரம். அப்புறம் இன்கம் யாருக்கு இருக்குது, இதுதான் வந்து அளவுகோல். அந்த இன்கம்மை பேஸ் பண்ணி யாரை பராமரிக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க, யாருக்கு என்ன அந்த அடிப்படை நிபந்தனைகள் வந்து என்ன பிரச்சனை இருக்குது, வாழ முடியாத நிலை இருக்குது, வேறு எதுக்காக மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க, இது மாதிரி மெஷர்மெண்ட்டை வச்சு தான் அவங்க வந்து அந்த பராமரிப்பை வந்து முடிவு பண்ணுறாங்க மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணணுன்னு. இதில் மாதந்தோறும் 10,000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்புகளும் வந்திருக்கு. 5,000 ரூபாய் கொடுக்கலாம். அது அந்த வழக்கினுடைய சாராம்சத்தை பொறுத்தது. அதில் அவங்களுடைய டிபெண்டிங் அப்பான் அவங்களுடைய வாழ்க்கை தரம், அந்த பிள்ளைகளுடைய படிப்பு செலவு, அதுக்கடுத்து சாப்பாடு செலவு, எல்லா விஷயமும் வந்து பொறுத்தது. இதில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி யார் வந்து பராமரிக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க, சட்டப்படியாக அவங்களுக்குள்ள மேரேஜ் நடந்திருக்கணும், கணவன் மனைவிங்கிற விஷயம் இருக்கணும். அப்போ தான் கேட்க முடியும் கணவன்கிட்ட. எப்படி சில அந்த என்னென்ன தகுதிகள் சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு தான் பராமரிப்பு கேட்க முடியும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க, மக்களுக்கு புரிகிற மாதிரி. நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? மேடம், நாங்கள் வேலூர்லேருந்து பேசுகிறோம். என் பேர் மஞ்சுளா மேடம். சொல்லுங்கம்மா, உங்களுக்கான சந்தேகம். மேம், எங்கள் ஹஸ்பண்டு டைவர்ஸ் கேஸ் போட்டாரு. 3.5 வருஷமா நடந்துட்டு இருக்கு. எனக்கு 3.5 வருஷம் குழந்தை இருக்கான், பையன். எனக்கு டைவர்ஸில் விருப்பம் இல்லை மேடம். அவங்க ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் போட்டு டைவர்ஸ் கேட்குறாங்க. ஓகே ஓகேம்மா, உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஃபால்ஸ் அலிகேஷன் போட்டுட்டு உங்ககிட்ட டிவோர்ஸ் கிளைம் பண்றாங்க, ஆனா உங்களுக்கு அதுல விருப்பம் கிடையாது. எங்களுக்கு விருப்பம் இல்ல. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்க வரீங்க? ஆமா மேடம். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். மா, நீங்க எத்தனை ஆண்டுகளா வழக்கு நடக்குது? 3.5 வருஷமா நடக்குது சார். குழந்தைக்கு என்ன ஏஜ்மா? 3.5 வயசு சார். குழந்தை பிறந்ததுக்கு பிறகு பிரிஞ்சு இருக்கீங்க? ஆமா சார். இது சம்பந்தமா ஏதாவது ஜீவனாம்ச வழக்கு போட்டிருக்கீங்களாமா? நாங்கள் டிவிசி கேஸ் போட்டிருக்கோம் சார். அவங்க
நாத்தனாரு அத்தை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. அவங்களே கொடுமைப்படுத்தி டைவர்ஸ் கேஸ் போட்டாங்க. ஸோ அதுக்கு நாங்க டிவிசி கேஸ் போட்டிருக்கோம். அதுல மெயின்டெனன்ஸ் வர மாதிரி கேட்டிருக்கோம் சார், இன்டீரியர் மெயின்டெனன்ஸ். சரி, அது நீங்க பண்ணது வந்து டிவிசியில் கேட்டிருக்கீங்கம்மா. நீங்க உடனடியா செய்ய வேண்டியது, உங்களுக்கு வாழ்றதுக்கு விருப்பறனால உங்களுக்கு ரீயூனியன் பேர், சரிங்களா? ஓகே. உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் அவரோட நீங்க வாழணுங்கிறதுக்காக அதற்கான ஒரு பெட்டிஷன் போடலாம், சரிங்களா? அவங்க போட்டு டைவர்ஸ் கேஸ்ல போடணுமா சார் அந்த பெட்டிஷன்? இல்ல, இந்த வழக்கு தனியா நீங்க போடணும், சரிங்களா? ஏன்னா அவர் விவாகரத்து போட்டிருக்கிறதுனால நீங்க வந்து அதற்கான ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு. நீங்க சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு மனு போடலாம், சரிங்களா? சார் ஆர்சிஆர்னா ரீயூனியன் ரெண்டு ஒன்று தானே சார்? இது கான்ஜுகல் ரைட்ஸ்னு பேருமா, சேர்ந்து வாழ்வதற்கான மனு. அதாவது நீங்க பிரிஞ்சு இருக்கீங்க இல்லையா, எங்களை சேர்ந்து வாழ்வதற்கு முறைப்படி அனுமதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க மனு போடலாம். அந்த விவாகரத்து மனு எந்த நீதிமன்றத்தில் இருக்கு அங்கேயே கூட போடலாம். ஓகே சார், ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. நம்ம கூட மற்றொரு காலரும் இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? காடாமலையில இருந்து பேசுறேங்க மேடம். டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேச முடியுமா? ஆமாங்க மேடம், நான் காடாமலையில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம். எங்க வீட்டுக்காரர் வந்து என்னோட நம்பரை பிளாக்ல போட்டுருக்காங்க. டைவர்ஸ் இருக்காங்க, 7-8 வருஷம் ஆகுதுங்க. ஓகே. வரதட்சணை கொடுமைன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. சொல்லிட்டு அப்பப்போ மகளிர் போயிட்டு நான் கேஸ் கொடுத்ததுனால நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டுட்டாங்க பதிலுக்கு. அவங்க எனக்கு வந்து படிக்கல, எனக்கு வந்து வசதியில பார்க்க யாரும் கூட இல்லை. அண்ணன் தம்பிலாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுங்களாம் அண்ணன் விட மாட்டான்ட்டாங்க, பார்க்க கூடாதுன்னு. அதனால நான் குழந்தை வச்சு கஷ்டப்பட்டு உடம்பு கால் முடியாதவங்களும் பார்த்துட்டு மாச கஷ்டம் அந்த ரேஷன் பணத்தை வச்சு ஸ்டார்டிங் ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறேங்க. ஸ்கூல் அவனை கூட்டிட்டு போனா கூட ஏன் சொல்லி கதவு சாத்திடுறாங்க. இப்பதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் போய் 2 வருஷம் போய் அதே போய் பாத்துட்டு வந்தா கூட போய் 2 வருஷம் ஆகுதுங்க. இப்ப நான் எப்படி போய் இந்த ஸ்கூலுக்கு லீவ் போய் பிள்ளைய கூட்டிட்டு போய் நான் காமிக்கலாமா, தங்கலாமா, இல்ல வந்து ஏதாவது பிரச்சனை வருங்களா நோட்டீஸ் அனுப்பிச்சதுனால, இல்ல ஏதாவது பழி போடுவாங்களா, இல்ல நான் போய் எப்படி வாழ்றது என்ன பண்றதுன்னு மேடம். ஓகேமா, உங்க சந்தேகம் என்னன்னு கிளியரா புரியுது. உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். அம்மா சொல்லுங்கம்மா, உங்களுக்கு வந்து எந்த ஒரு காடாம்புலியூரா? நான் வந்து காடாமலூருங்க சார். சரிங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஒரே ஒரு பையன் தான், அவனுக்கு 10 வயசு ஆகுதுங்க சார். 10 வயசு ஆகுது. உங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன வேலை பார்த்தாரு? அவங்க சித்தப்பா கல்ல ஆயில் மில்லுல கூலி வேலை தான் பார்த்தாங்க. கூலி வேலை தான் பார்க்காரு. வீடு சொந்த வீடா உங்களுக்கு? சொந்த வீடா? சொந்த வீடு இருக்குங்க, டார்ச் வீடு இருக்கு. சொந்த வீடு இருக்கு. சரி, வருமானம் இப்போ உங்களுக்கு சாப்பாட்டுக்கு எப்படி வருமானங்கள் யார் கொடுக்கா? அண்ணன் தம்பி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒய்ஃபுக்கு தெரியாம நீங்க இப்போ உங்க ஹஸ்பண்ட் ரேஷன் பணம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்க கணவரோட உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? 9 வருஷம் ஆகுதுங்க சார். 9 வருஷமா? ஆமாங்க சார். என்ன பிரச்சனை? வரதட்சணை கொடுமைங்க சார். நகை போடாம ஏமாத்திட்டீங்க. கேஸ் போட்டிருக்கீங்களா? டிவி ஆக்ட்ல கொடுத்துருக்கீங்களா? வரதட்சணை கொடுமைன்னு போலீஸ்ல எதுவுமே நான் கொடுக்கலைங்க சார். அவங்க 9 வருஷமா நீங்க எந்த வழக்கு எதுவுமே கொடுக்கலையா? இல்லைங்க சார். அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. நாங்க ஒரு வக்கீல் வச்சு அவங்க பக்கம் இருந்துட்டு வாய்தா எனக்கு தெரியாம வாங்கிட்டாங்க. வரதட்சணை கொடுமைன்னா உடனே நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாமா? பண்ணீங்களா? எனக்கு எதுவுமே பண்ணலைங்க சார். ஏன் பண்ணல? அப்ப எப்படி வந்து நீங்க நீதிமன்றத்தை என்ன தூங்கிட்டே இருந்தா நீதிமன்றம் வந்து உதவி செய்யாது. சட்டம் வந்து விழித்து கொண்டு இருக்க வேண்டுமா? 9 வருஷம் ஆச்சுன்றீங்க. 9 வருஷத்துல எந்த நடவடிக்கையுமே எடுக்கலன்னு சொல்றீங்க. இப்ப உங்களுக்கு என்ன தீர்வு வேணும்? நான் போய் அங்க போய் நான் பையனை வச்சுட்டு அங்கேயே இருக்கணும் சார். பையன் டெய்லி அப்பா வரைக்கும் ஸ்கூல் டைம்ல பையனை வந்து பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பாதுகாப்பா பையனை வந்து பாத்துக்கிடணும்னு சொல்றீங்களா உங்க ஹஸ்பண்ட? ஆமாங்க, நான் போனா கூட அவங்க பார்க்க மாட்டாங்க, என்ன எதுவும் கேட்க மாட்டாங்க. வெளியில போட்டு சொல்லி அவரு உங்களை பிரிஞ்சு எங்க இருக்காரு? அவரு அவங்க அம்மா வீட்லங்க சார். 9 வருஷத்துல உங்களை வந்து பார்க்கவே இல்லையா? ஒரு நாளும் பார்க்கலைங்க சார். நானே போனா கூட ஏன் வந்துட்டீங்க, வரக்கூடாது இந்த ஊர் பக்கமே நான் அடிச்சு துரத்துனதோட சரி அந்த நம்பரை பிளாக்ல போட்ட. அவருக்கு வசதி வாய்ப்புகள் அவர் பேர்ல சொத்துக்கள் ஏதாவது இருக்கா? அவங்க கூட்டு பட்டம் கேள்விப்பட்ட இருக்குல்ல. வரி வாரிசு உரிமை அவருக்கு சொத்துல பங்கு வருமா? வரும் சார். அப்ப நீங்க முதல்ல மாமியார் பேர்ல தான். நீங்க இனி தாமதிக்காதீங்க. உடனே வந்து வழக்கறிஞர் அறிவிப்பு ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பணும். ஒரு அட்வொகேட்டை பாருங்க. சரிங்க சார். உடனடியாக அவர் மீது வந்து பராமரிப்பு கேட்டு சேர்ந்து வாழ சொல்லி நீங்க வழக்கு போட்டு அவரை இழுக்கலாம். கவுன்சிலிங் கொடுப்பாங்க கோர்ட்ல.
சரிங்க. பேச்சுவார்த்தை பண்ணி உடனடியா வந்து பையன் இருக்கான், பையனை பராமரிக்கக்கூடிய கடமை அவருக்கு இருக்கு. அதனால நீங்க உங்களுக்கு வேற என்ன, நீங்க எதுவும் வேலை பார்க்கீங்களா? புரியலீங்க. நீங்க எதுவும் வருமானத்துக்கு என்ன பண்றீங்க? உங்க அண்ணன் தம்பி தான் கொடுக்காங்களா? அண்ணன் தம்பி சாப்பாடு கொடுக்குறாங்க. அம்மா உங்க அண்ணன் தம்பியை வச்சு ஒரு வக்கீல பிடிச்சி முதல்ல அவர் மேல கேஸ் போடுங்க. சரிங்க சார். புரியுதுங்களா? கால் முடியாது. 9 வருஷம் நீங்க காலதாமதம் பண்ணதே தப்பு. 9 வருஷம் நீங்க காலதாமதம் பண்ணது தப்பு. இனிமே தாமதிக்காதீங்க. உடனடியாக அவர் மேல வழக்கு போட்டு பராமரிக்கக்கூடிய கடமை அவருக்கு இருக்கு. அவரை இழுங்க. அவருடைய ப்ராப்பர்ட்டியை வந்து அதிலையும் நீங்க வந்து கிளைம் கேட்க முடியும். ஒரு வக்கீல பிடிங்க உடனே. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்த கேள்விக்குள்ளே போயிடலாம் சார். இப்போ நிறைய ஆண்களுடைய கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் டிவோர்ஸ் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன எனக்கு லீகல் டியூட்டி இருக்குது அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ட்டு, நான் ஏன் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் என்ன சார்? அதாவது கேட்கக்கூடிய கேள்வி எப்படின்னா, நீங்கள் சொல்கிறது எப்படின்னா சொல்லுங்க சார். ஆண்களுக்கு வந்து திருமணம் ஆனதுக்கு பிறகே வந்து சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு லீகல் டியூட்டி வந்துடுது. மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் பராமரிப்பு தொகை கொடுக்கணுங்கிறது தான் அதோடைய விதி. அடுத்து விவாகரத்து நடந்துருச்சு நான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. விவாகரத்து நடந்ததுக்கு பிறகு மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் தர வேண்டியது கணவனுடைய கடமை ஒன்று. அடுத்து பரஸ்பர விவாகரத்து வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க, பர்மனெண்ட் அலுமினி. அது கூட மனைவிக்கு தான். பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே அவர்களுடைய செலவுகளை பராமரிப்புகளை கணவன், குறிப்பாக தந்தை செய்ய வேண்டும். இது மாதிரியான அந்த சட்ட விதிகளின்படி தான் நடக்கிறது. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவர்களுடைய சமூக பாதுகாப்பு கருதி சட்டத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பிரிவுகள் அது. அதுக்கு கணவர் வந்து எந்த வகையிலும் மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய கடமையிலிருந்து விலகிவிடக்கூடாது என்பதற்காக, அதே நேரத்தில் அவருடைய வருமானம் மற்றும் அவருடைய சொத்து இது சம்பந்தமான அந்த வழிமுறைகளில் தான் உங்களுக்கு பராமரிப்பு தொகை கணக்கிடப்படும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம கூட ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? உங்கள் பையன் சார்? மேடம், நான் படப்பையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம். என் பேர் அபிஷேக் மேரி மேடம். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகம் என்னம்மா? என் கணவரோடு 40 வருஷம் 2வது மனைவியே வாழ்ந்தேன் மேடம். ஓகே. எனக்கு ஒரு பொண்ணு இருக்குங்க மேடம். அவங்களோட சேர்ந்து வாழ்ந்தேன் நானு. கொஞ்ச நாள் பிரிஞ்சு வாழ்ந்தோம் நாங்க. அந்த அம்மாவோட இல்ல, முதல் மனைவி இருக்காங்க மேடம். ஓகே. 2 பசங்க இருக்கு அவங்களுக்கு, பொம்பளை பசங்க. ஓகே. வயசு இருக்கும்போது 2வது என்ன கல்யாணம் பண்ணிக்கினாரு. ஓகே. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, 40 வயசு ஆகுது. ஓகே. இப்போ அவர் 2016ல இறந்துட்டாருங்க மேடம். ஓகே. அவர் வந்து கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு மேடம், டிபி ஹாஸ்பிட்டல்ல. ஓகே. அதனால இப்போ நான் அவங்க ஒன்னா இருக்கிற வரையும் எனக்கு எல்லாமே செய்யறேன்னு சொல்லிட்டு கடைசியில அவர் 16வது வருஷத்துல ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு மேடம். ஓகே. இறந்ததும் அவங்க ஒண்ணுமே செய்யலைங்க மேடம். என் வீட்டுல தான் இறந்தாரு. ஓகே. என் வீட்டுல தான் ஹார்ட் அட்டாக் ஆகி இறந்தாரு. அவங்க கேட்டாங்கன்னு கொடுத்தேன் நானு. அங்க போய் தான் பாடி எல்லாம் எடுத்து எல்லாமே செய்யறேன், குடும்பம்னு வாங்கிட்டு போனாங்க மேடம். ஓகே. வாங்கிட்டு போயிட்டு அவங்க கடைசியில பாவ அடக்கம் பண்ணதுமே என்ன விரட்டி வச்சுட்டாங்க மேடம். எனக்கு என் பிள்ளைக்கு ஒண்ணுமே செய்ய ரொம்ப கஷ்டப்படுங்க மேடம். எனக்கு 65 வயசு ஆகுதுங்க மேடம். எனக்கு ஜீவனம் எதுவுமே இல்லைங்க மேடம். ஓகேம்மா, 1000 ரூபாய் சாப்பிட்டு மேடம். உங்க கஷ்டம் என்னன்னு புரியுதுமா? உங்க கஷ்டத்துக்கான தீர்வு நம்ம வழக்கறிஞர் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். அம்மா வணக்கம்மா. நீ வருத்தப்படாதீங்கம்மா. இப்போ வந்து உங்களுக்கு வந்து குழந்தைகள் இருக்கா? ஒரு பொண்ணு இருக்காங்க சார், 40 வயசு ஆகுதுங்க சார். பையனா? பையன் சார், பொம்பளை பிள்ளை சார். பொம்பளை பிள்ளை. வயசு என்ன ஆகுதுமா அவங்களுக்கு? எனக்கு 65 வயசு, அவளுக்கு 45 வயசு ஆகுதுங்க சார். யாருக்கு? என் பொண்ணுக்கு 45 வயசு சார். மேரேஜ் ஆயிட்டா உங்களுக்கு? ஆயிடுச்சு சார். சரி, இப்போ நீங்க தனியா வாழ்றீங்களா? ஆமா சார். சரிங்கம்மா. இப்போ உங்க கணவர் பேர்ல ஏதாவது சொத்துக்கள் இருந்ததா? நிறைய இருக்கு சார், நிறைய இருக்கு. பென்ஷன் வாங்குறாங்க அவங்க. அவங்க பென்ஷன் வாங்குறாங்க. அவங்களும் டீச்சர். அவங்க சட்டம் என்ன சொல்லுதுனாமா, முதல் மனைவியுடைய குழந்தைகளுக்கும் அதே மாதிரி 2வது மனைவி இது மாதிரி வந்து 2வது தாரத்தை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அவருடைய சொத்துல கிளைம் பண்ணலாம்னு சொல்லி சட்டம் சொல்லுது.
சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவர் பேரில் சொத்துக்கள் இருக்குது, அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி உங்கள் பிள்ளையின் பேரில், அதாவது உங்களுடைய பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணலாம், இது மாதிரி வந்து எங்கள் அப்பா சொத்தில் எனக்கு பங்கு உண்டுன்னு சொல்லி வழக்கு தாக்கல் செய்ய முடியும் உரிமையியல் நீதிமன்றத்தில், சிவில் நீதிமன்றத்தில். அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க, சட்டம் உங்களுக்கு உதவி செய்யும். மனம் வருத்தப்படாதீங்க, கலங்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வழக்கில் வெற்றி பெறலாம். உங்களுடைய பிள்ளைக்கு வந்து பாதுகாப்பாக அவருடைய சொத்துலேருந்து பங்கை பெற முடியும். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க, உங்ககிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? பேசுறேன். சொல்லுங்க சார், உங்களுக்கான சந்தேகம். என் பையனுக்கு வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி மேடம் வேற ஒருத்தர் கூட அப்பா போயிருக்காங்க, அம்மா வீட்டுல போய் உட்காந்துருக்காங்க. ஓகே. அவங்க வந்து இப்ப கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. ஓகே. அப்ளை பண்ணி சொல்லியிருக்காங்க மேடம். அவங்க பண்ணணுமா நான் பண்ணலாமா? ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கு பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். அது உங்களுடைய திருமணம் நடந்து எவ்வளோ நாள் ஆகுதுங்க? 20 வருஷம் ஆயிடுச்சு சார். குழந்தைகள் இருக்கா? 2 வருஷம் இருக்காங்க. ஒருத்தர் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறான், ஒருத்தர் +2 படிக்கிறான். இப்போ வந்து ஒரு அஃபைர்ஸ் ஆகி போனான்னா உங்க மாமியார் வீட்லயே இருக்காங்களா இல்லை அந்த மாமியார் வீட்டே இருக்காங்க மேடம். ஆமா, மாமியார் வீட்டே இருக்காங்க. இல்லை இப்போ உங்களுக்கு என்ன இல்லை மனைவியை திரும்ப கூட்டிட்டு வந்து வாழ்றதுக்கான விருப்பம் இருக்கா, இல்லை நீங்க என்ன சொல்றீங்க அதற்கு? கூப்பிட்டு வந்து வாழ்றதாக இருக்கும். அப்ப அவங்க வந்து விருப்பப்பட்டு போற வேற ஒரு பேசி அந்த மாதிரி கூப்பிட்டு போயிருக்காங்க. சரி, அப்போ நீங்கள் வந்து குழந்தைகளுக்காக வாழணும்னு விரும்பினா உங்கள் மாமியார் வீட்டுக்கு போய் நீங்கள் நல்லபடியாக பேசியும் கூட்டிகிட்டு வரலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்படி அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டா நீங்களே விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்யலாம். அதை நீங்கள் உடனடியாக செய்யுங்க. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம மியூச்சுவல் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்களே சார், மியூச்சுவல் டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்பொழுது டிவோர்ஸ் அதாவது மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா? அதாவது மியூச்சுவல் டைவர்ஸ் அப்படிங்கிறது 2 பேருமே சமரசமாக பண்ணி ஒத்திசைந்து அந்த விவாகரத்தை பெறுவது. இது ரொம்ப காலதாமதம் ஆகாது, பிரச்சனை நீடிக்காது, நீதிமன்றத்துக்கு ரொம்ப அலைச்சல் மிச்சம். 2 பேருமே முடிவு பண்ணி ஒத்திசைந்து இந்த விவாகரத்து பெறுகிறோம், சம்மதிக்கிறோம், 2 பேருமே வந்து மனப்பூர்வமாக சம்மதிக்கும், ரைட்டு. அப்போ அந்த மியூச்சுவல் டைவர்ஸ்க்கு வந்து ஒரு 2 பேருமே ஒரு டிராஃப்ட் ஒன்று பண்ணணும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய. அந்த மனுவில் வந்து 2 பேருமே ஒத்துக்கிட்டு அதில் பாயிண்ட்ஸ் இருக்கும். நம்பர் 1, நம்பர் 2, அதாவது இந்த பொருளை நாங்கள் ஒப்படைக்கிறேன், இதை வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன், நீனும் என்கிட்ட வாங்கின ஃபோட்டோலாம் ஒப்படைச்சிடணும், அப்புறம் சர்டிஃபிகேட் ஒப்படைக்கணும், இப்படி வரிசையை சொல்லிட்டே வருவாங்க. அதே மாதிரி பராமரிக்கிற விஷயம் அதில் வந்துடும். அதாவது பெர்மனண்ட்டாக ஒரு அலிமோனி, அதாவது சார் ஏற்கனவே சொன்னார் இல்லையா, அது என்ன பண்ணலாம், மனைவி வந்து ஒரு லம்சம் அமௌண்ட்டை வந்து அதுலேயே அந்த டிராஃப்டில் அதை எழுதிடணும். இந்த அமௌண்ட்டை வந்து இது 2 பேரும் மனம் ஒத்து பண்ணிடணும். அதுபோக வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பிள்ளைகளை வந்து பராமரிக்கக்கூடிய விஷயம் அது வேறு, புரியுதுங்களா? அதேமாதிரி இந்த விசிட்டிங் ரைட்டு, எப்போ பார்க்கணும், யார்கிட்ட குழந்தை வளரணுங்கிற விஷயம் கூட அதில் எழுதிடலாம். அதனால் மியூச்சுவல் கன்சென்ட்டுங்கிறது 2 பேருமே வந்து அதுக்கு தனித்தனியாக வந்து ஒரு பராமரிப்புக்குன்னு வழக்க போட்டு அலைய வேண்டியதில்லை. இதிலே எல்லாமே அடங்கிடும். அதிலே வந்து எவ்வளோ பராமரிக்கணும் என்ன ஏதுன்னு சொன்னால் அது 2 பேரும் ஒத்துக்கிட்டு பண்ணிட்டாங்கன்னா திரும்ப மீற முடியாது. ஓகே சார், அதோட முடிஞ்சிடும். அதில் லம்சமாக ஒரு அமௌண்ட்டு செட்டில் பண்ணுறேங்கிறது அதில் சொல்லிடலாம். அப்புறம் வந்து பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய விஷயம் அது வந்து அதுலேயும் சொல்லலாம், ஆனால் அது தனி. அது வந்து கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைகளை 2 பேருக்குமே அது பொறுப்பும் கடமை இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி 2 பேருக்கு இருக்குது. அதனால் இது மற்றபடி வந்து மியூச்சுவல் கன்சென்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பராமரிப்புங்கிறத டிசைட் பண்ணி அதில் எழுதலாம். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். இந்து மேரேஜ் ஆக்ட் படி என்னென்ன காரணத்துக்காக நம்ம மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ண முடியும்? இந்து திருமண சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா, ஒரு மனைவி அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அவர் வந்து கணவன்கிட்ட இருந்து விவாகரத்து கேட்குறார் அப்படின்னா, அவங்க தார்மீக ரீதியாக ஜீவனாம்சம் பெறக்கூடிய உரிமையை இழந்து விடுகிறார். தானே விவாகரத்து கேட்கின்ற போது அவருக்கே அந்த திருமண முறிவு எதிர்பார்க்கிறார். ஆனால் குழந்தைகளுக்காக ஜீவனாம்சம் கேட்க முடியும். ஓகே சார். 1. அடுத்ததாக பெற்றோர் வந்து பிள்ளைகள்கிட்ட கூட ஜீவனாம்சம் கேட்க முடியும். ஓகே, அதற்கான அனுமதி இருக்குது. குழந்தைகள் வந்து வளர்ந்தது பிறகு பெற்றோரை கவனிக்காமல் இருக்கும் பட்சத்தில் பெற்றோரும் ஜீவனாம்சம் கேட்க முடியும்.
இன்னொரு செய்தி, கணவன் வந்து சரியான முறையில், சார் ஏற்கனவே சொன்னார் இல்லையா, முறைப்படி அவருக்கு வேலையோ மற்றதோ இல்லைன்னா மனைவி கிட்ட இருந்து கூட கேட்கலாம். ஓகே. ஜீவனாம்சம் கேட்க முடியும். எப்படின்னா அவங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை, அது மாதிரியான அவங்களுக்கு வந்து எல்லாமே கணவனை பராமரிக்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்க முடியும். கணவனும் கேட்க முடியும். ஓகே. ஆனால் எல்லாம் சமூகத்தில் என்ன நினைக்கிறேன், மனைவி மட்டும்தான் கணவன்கிட்ட கேட்க முடியும். அப்படி இல்லை. குடும்பத்தில் இருந்து கணவன் மனைவி இருவருக்குமே அதற்கான கடப்பாடு இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஏதேனும் ஒரு காரணத்தால் கணவனால் அந்த குடும்பத்தில் வந்து செயல்பட முடியாத ஒரு சூழல் இருந்து மனைவி கைவிட்டு போனால் கூட மனைவி நிரந்தர பணியில் வேலையில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து கிளைம் பண்ண முடியும். ஓகே சார், ரொம்பவே நன்றி சார். சார், அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணுறது டிவோர்ஸில் ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுமா சார்? கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுங்க. மெயின்டெனன்ஸ் கேட்கறதுனால டிவோர்ஸில் எந்த விதமானதும் கிடையாது. இது வேறு, அது நான் ஏற்கனவே சொன்னது போல் வழக்கு நிலுவையில் இருந்தாலும் பராமரிப்புங்கிறது கேட்க முடியும். அதே மாதிரி வழக்கு முடிந்ததுக்கப்புறமும் பராமரிக்கக்கூடியதை தனியாக அதையும் வழக்கு போட முடியும். அதனால் ரெண்டையுமே வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து தனித்தனியாக மெர்ஜ் பண்ணி பார்க்க வேண்டியதில்லை. இது வந்து ஒன்றுக்கொன்று வந்து எதையுமே சாராதது. அதனால் வந்து அதை பராமரிப்பை வந்து எப்போதும் எதையுமே வந்து தடை செய்யாது. அதை நம்ம கேட்டு பெறக்கூடிய உரிமை இருக்கிறது. ஓகே சார், ரொம்பவே நன்றி சார். ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. மக்களுடைய அனைத்து சந்தேகத்துக்குமே 2 பேருமே தெளிவாக சொன்னீங்க. சங்கரன் சாருக்கும் ஜெயக்கண்ணன் சாருக்கும் சட்டம் ஒரு வகுப்பறை நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். சட்ட ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தொலைபேசி மூலியமாக அணுகலாம். இல்லை அப்படின்னா 9944010692 என்ற வாட்ஸ்அப் எனக்கு ஹலோ எஸ்ஓவி அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கில் கேட்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் கிளியராக ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகத்தை நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழினி திருமுகம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சட்டம் ஒரு வகுப்பறை. நன்றி.